இணைந்தெழு மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். அரசியலமைப்பு சட்டம் அறிவோம் என்ற இந்த தொடரின் முதல் உரையாக இன்று நாம் பார்க்க இருப்பது எப்படி ஒரு சமூகம், நாம் வாழுகிற மானுட சமூகம் அமைந்திருக்கிறது என்பதுதான். ஒரு மானுட சமூகம் இன்றைக்கு ஏறக்குறைய 800 கோடி மக்களை தாங்கியதாக இந்த பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது. இதில் ஏறக்குறைய மற்ற படைப்புகள் அனைத்தையும் தாண்டி 800 கோடி மக்கள் இந்த பூமியை நாம் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டாண்டு இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமி பல்வேறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டு ஒரு நிலப்பரப்பை பல்வேறு குறுகிய நிலப்பரப்புகளாக மாற்றி நாடுகள் தோன்றியிருக்கின்றன. இன்றைக்கு ஏறக்குறைய ஐக்கிய நாடுகள் அவை இன்றைய கணக்குப்படி 206 நாடுகள் அதனுடைய உறுப்பினராக இருக்கின்றன. ஒரு சில சின்ன சின்ன பகுதிகள், பிரதேசங்கள் இன்னும் எஞ்சிய பகுதியாக இருக்கிறது. எனவே ஏறக்குறைய 200க்கும் அதிகமான நாட்டு எல்லை பரப்புகளை கொண்ட ஒரு உலகத்தில் தான் நாம் ஒரு மானுட சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்தியாவும் ஒரு நாடு. உலக மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் பார்த்தால் நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம். உலகத்திலேயே மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடு இப்போது நாம் தான். அந்த விஷயத்தில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். ஏறக்குறைய 142 கோடி மக்களை தாண்டி நாம் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்த விடயத்தில் நாம் முன்னுக்கு வந்திருக்கிறோம். உலகத்திலேயே மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடாக இந்திய நாடு இருக்கிறது. இந்திய நாட்டினுடைய பெருமைகளை நாம் வரவிருக்கின்ற தொடர்களில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மானுட சமூகத்தில் இந்திய சமூகத்திற்கு என்ன பங்களிப்பு ஆற்ற முடியும் என்பதை நாம் பார்க்கிற பொழுது, உலகிற்கே உன்னதமான தத்துவங்களை எடுத்து கொடுத்ததில் நம்முடைய தமிழினம் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது. மிகப்பெரிய வரலாற்று பின்புலத்தை கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், எது இன்றைய தமிழ்நாடு, இன்றைய தமிழினத்தினுடைய பெருமைகளை நாம் இந்தியாவிலிருந்து இப்போது நம்முடைய தமிழகத்திற்கு வருகிறோம், எது பெருமைகளை சுட்டி காட்டுகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அற்புதமான தத்துவத்தை நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலகட்டத்தில் உலகத்தினுடைய பெரும்பான்மையான நாடுகளில் மக்கள் நாடோடிகளாக சுத்தி கொண்டிருந்த பொழுது நாம் இலக்கியத்தை கற்றுத் தேர்ந்தவர்களாக இலக்கணத்தோடு சேர்ந்த மொழியை பேசி எழுதி கொண்டிருந்த ஒரு மாபெரும் மக்களினமாக நாம் இருந்திருக்கிறோம். எனவே உலகத்திற்கு கொடுத்த மாபெரும் தத்துவமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி இயற்கையையும் தன்னோடு இணைத்து கொண்ட வாழ்க்கை நடத்தியவர் தான் இந்த நம்முடைய இனம். நாம் தான் இந்த உலகத்தினுடைய மூத்த குடிகள். இன்றைக்கு அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, பல்வேறு விதமான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் தமிழினத்தினுடைய பெருமையை சுட்டி காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்த நமக்கு நாம் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பூகோள எல்லை பரப்பில் நாம் ஒரு மாநிலமாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய நாடு ஏறக்குறைய 28 மாநிலங்களை நம்மை போல உள்ளடக்கி இருக்கிறது. மொழியினுடைய அடிப்படையில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் எப்படி மக்களாட்சி தத்துவம் குடிகொண்டது என்பதை பற்றித்தான் நாம் விலாவாரியாக பார்க்க போகிறோம். ஆனால் மனிதர்களாக நாம் வாழ்வது என்பது குடிமக்களாக வாழ்வதற்கு முந்தைய கடமை. இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலில் நாம் இந்த 800 கோடி மக்களை கொண்ட மானுட சமூகத்தில் ஒருவர், இந்த உலக குடிமக்களில் நாம் ஒருவர். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம்முடைய ஈடுபாடும் இந்த பொது சமூகத்தை பாதிக்கிறது. அதை நாம் பல நேரங்களில் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நாம் எல்லோரும் நம்மை ஒற்றைப்படுத்தி சிந்திக்கிற காரணத்தினால் மட்டுமே தான் இந்த ஈடுபாட்டை நாம் மறந்து விடுகிறோம். எதற்காக இயற்கை நம்மை இந்த பூமியில் உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து போய்விடுகிறோம். அதை நாம் உங்களை உருவாக்கியவர்கள் கடவுள் என்று நீங்கள் சொல்லலாம், இயற்கை என்று சொல்லலாம். அது உங்களுடைய நம்பிக்கை, அவரவருடைய நம்பிக்கையை பொறுத்தது. மத நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளை நம்புகிறார்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள் தாங்கள் இயற்கையினால் உருவாக்கப்பட்டதாக நம்புகிறார்கள். எனவேதான் எல்லாவற்றிற்கு மேலாக முதலில் நாம் மனிதர்கள், மனித சமூகத்தினுடைய பிரதிநிதி
என்பதை ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு நான் தனியாளாக இல்லை, நோ மேன் இஸ் அன் ஐலண்ட் என்று அழகாக சொல்வார்கள். தனியாக வாழ முடியாது. தனியாக வாழ்ந்தால் நமக்கு கொஞ்ச நாளிலேயே நம்முடைய மனநிலை மறைத்து போய்விடும். நம்மால் வாழ முடியாது. எனவேதான் நமக்கு இந்த சமூகம் ஏராளமான மனிதர்களை, உறவுகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எப்படி ஒரு நல்ல மனிதனாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்ல மனிதனாக வாழ்வதற்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை நாம் கற்று வைத்திருக்கிறோம் என்பதை கேட்டு பார்க்க வேண்டும். நல்ல மனிதர்களாக இருப்பது என்பதனுடைய குறைந்தபட்ச சாராம்சம் என்பது தன்னுடைய வாழ்வை அழகாக்கி கொள்வது என்பதெல்லாம் தானும் வாழ வேண்டும், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் வாழச் செய்வதில்தான். அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு நம்முடைய கரங்கள் வேறுகிற பொழுதெல்லாம் தான் நம்முடைய மனிதம் வலுப்பெறுகிறது, அது மீண்டும் மீண்டும் வளர்ச்சி பெறுகிறது. அதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. எனவே அரசமைப்பு சட்டத்தை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால், ஒரு குடிமகளாக என்னுடைய உரிமைகளை, கடமைகளை கேட்பதற்கு முன்னால் மானிட சமூகம் எப்படி இருக்கிறது, இந்த மானிட சமூகத்திற்கும் நான் ஆற்ற வேண்டிய பணி என்ன என்பதை பற்றி நாம் ஆழமாக கேட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கண்டிப்பாக துணை புரியும். நம்முடைய உரிமைகளை அது நமக்கு பெற்றுத்தருகிறது, நம்முடைய கடமைகளை தொடர்ந்து நினைப்பூட்டி கொண்டிருக்கிறது. இந்த உரிமைகளோடு ஒரு சமூகத்தில், ஒரு நாட்டில் வாழ முடியும் என்றால் நாம் கண்டிப்பாக மாண்புமிக்கவர்கள். அந்த கடமைகளை நாம் சரியாக செய்தோம் என்றால் நாம் வாழுகிற சமூகத்திற்கு நாம் அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். எனவே அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஒரு கேள்வியைத்தான் தினந்தோறும் நான் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறோமே, திரும்ப செல்வதற்கு முன்னால் இந்த மண்ணிற்கு எதை விட்டு செல்ல போகிறோம்? அதுதான் நாம் ஆழமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. இந்த மண்ணிற்கு எதை நாம், இந்த மானுட சமூகத்திற்கு எதை நாம் நம்முடைய அடையாளமாக விட்டு செல்கிறோம்? வாட் வில் பி யுவர் லெகசி? இதை ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்கணும். ஏனென்றால் பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை, நான் பார்த்த விதத்தில், ஏதோ பிறந்துட்டோம், வாழ்கிறோம், ஒரு நாள் செத்து போயிடுவோம் என்கிற அந்த வெறும் அடையாளங்களுக்குள்ளாலேயே மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பதை பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன, தாங்கள் வந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன, தாங்கள் போவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய கடமை என்ன, இதை பற்றியெல்லாம் பெரும்பாலான மனிதர்கள் மறந்து போன காரணத்தினால்தான் பூமி பந்தினுடைய பல பிரதேசங்கள் இன்றைக்கு மனித இரத்தத்தினால் நனைந்து கொண்டிருக்கின்றன. மனிதம் மறுக்கப்படுகிறது, நீதி சிதைக்கப்படுகிறது, உண்மை அழிக்கப்படுகிறது. இவையெல்லாம் நம் கண் முன்னால் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது நாம் அமைதியாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் மனிதர்களாக வாழவில்லை என்று பொருள். இந்த பூமி பந்தினுடைய மூலையில் ஒத்தரிக்கின்ற ஒவ்வொரு சொட்டு அநியாயமாக சிந்தப்படுகின்ற கண்ணீரும், ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இந்த மானுடத்தை நோக்கி கூக்குரலிடுகிறது. அது கேள்வி எழுப்புகிறது. என் சக உதிரம் நீ எங்கே என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறது. தமிழ் அது அழகான வார்த்தை. சகோதரன், சகோதரி, சக உதிரம் என்பதுதான் என்னுடைய அடையாளம். நீ எங்கே? நான் இங்கே இரத்தம் சிந்துகிற பொழுது, அநியாயமாக கண்ணீர் சிந்துகிற பொழுது, என் சகோதரனே, என் சகோதரியே, நீ எங்கே இருந்தாய் என்கிற கேள்வியை அது எப்பொழுதும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அதை மறைப்பதற்காகத்தான் பல நேரங்களில் இந்த உலகம் அதிக சத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சத்தங்களுக்குள் நாம் காணாமல் போய்விடுகிறோம். மாறாக நாம் உண்மையை அறிந்து கொண்ட பிறகு, உண்மையின் பாதையில் நடக்க தொடங்குகிற பொழுது நாமே வாழும் வரலாறாகிறோம், வரலாற்றை படைப்பவர்களாக மாறுகிறோம். நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு அழகான ஒரு உலகத்தை விட்டு செல்ல இருக்கிறோம். எனவே நம்முடைய கடமைகளை, உரிமைகளை தெரிந்து கொள்ளவும், நாம் வாழுகிற நாடு இந்த உலகத்திற்கே வழிகாட்ட தகுதி பெற்றது என்று இந்த பூமி பெற்றுக் கொடுத்த வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த விதத்தில் இந்த பூமிக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தகுதியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்திய குடிமக்களாக, இந்தியராக நாம் என்ன செய்ய முடியும், அதில் குறிப்பாக தமிழ் இனத்தில் தமிழர்களாகிய நம்முடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளவே இந்த தொடரில் உங்களை அழைக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு உரைக்கு பிறகும் நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்களோடு, உங்களுடைய குடும்பத்தாரோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அதுவே எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சியை தரும். ஏனென்றால் உண்மையே உன்னை விடுதலை செய்யும் என்பதுதான் மூதோர் சான்றுரை.
உண்மையை அறியாத வரையிலும் பொய்மைக்குள், இருளுக்குள் சிக்கிக் கொண்டவர்களாகவே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு மானுடம் தடுமாறுகிறது என்றால் இருளும் பொய்மையும் சாவின் சக்திகளும் தான் இந்த சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எனவேதான் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய சீடன் ஒருவன் கேட்ட கேள்விக்கு சாக்ரட்டிஸ், தத்துவத்தின் தந்தை என்று புகழப்படுகின்ற சாக்ரட்டிஸிடம் ஒரு கேள்வி கேட்கிறான் அவருடைய அன்புக்குரிய சீடன், ஏது தீமை என்று நினைக்கிறீர்கள்? அப்போது அவர் சொன்னார், எல்லாம் தீமைதான், ஆனால் தீயதிலும் கொடிய தீமை என்பது நல்லவர் இழைக்கும் மௌனம் என்று சொன்னார். நல்லவர்கள் மௌனமாக இருப்பதால் தான் இந்த பூமியில் தீமை தாண்டவமாடுகிறது. நீங்கள் நல்லவர்கள் தான், ஆனால் உங்களுடைய அமைதிதான் தீமை இந்த பூமியில் கோலோச்சுவதற்கு காரணம். எனவே நம்முடைய மௌனத்தை கொஞ்சம் கலைப்போம். நாம் இந்த பூமியில் நம்முடைய அடையாளத்தை விட்டு செல்வதற்கு, வரலாறாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த உரைகளின் வழியாக நாம் சிந்திப்போம், சேர்ந்தே சிந்திப்போம், இவற்றை விவாதிப்போம். நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக நல்ல ஒரு மக்களாட்சி இந்த மண்ணிலே உருவாக்குவோம். உலகிற்கே வழிகாட்டக்கூடிய தகுதியை நாம் பெறுவோம். அந்த நாட்டில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் பத்திரமாக, சுதந்திரமாக, உரிமையோடு, மாண்போடு வாழ்வார்கள். அதற்கான காலத்திற்காக காத்திருக்காமல் இன்றே நாம் பணியாற்ற தொடங்குகிற பொழுது கண்டிப்பாக தமிழன் கண்ட கனவு ஒரு நாள் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இந்த இணைந்தழு இயக்கத்தில் இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் நிரம்பவே இருக்கிறது. உங்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பூமியை புதிதாக்குவோம். வாருங்கள். நன்றி.